கானோடு காத்தான் இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த ஒரு கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அதாவது சிவகங்கையிலேருந்து அந்த ரூட்டில் போகலாம், அது திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வழியாக கானோடு காத்தான் போகலாம். நான் சேலத்துலேருந்து கானோடு காத்தான் போனேன். அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த செட்டிநாடு சொல்கிறாங்க இல்லைங்களா, செட்டிநாடு தான் கானோடு காத்தான் வில்லேஜ், காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. அங்கே என்ன ஸ்பெஷல்னால், அந்த காலத்தில் 1920களிலேயே அந்த செட்டிநாடு அரண்மனை கட்டியிருக்காங்க. அந்த ஊரில் அந்த கானோடு காத்தான் வீதிகள் இருக்கிற வீடுகள் எல்லாமே பார்த்திங்கனாவே எல்லாம் பெரிய பிரம்மாண்டமான வீடுகள், பேலஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த தொட்டி வீடுன்னு சொல்லுவாங்க. அதில் அங்கேருந்து ஆத்தங்குடின்னு இன்னொரு வில்லேஜ் போகணும், 10 கிலோமீட்டரை தாண்டி. அங்கே இன்னொரு பேலஸ் இருக்குது, அதுவும் செட்டிநாடு சரௌண்டிங்ஸில் தான் வரும். அதாவது அந்த காலத்தில் ரொம்ப கலைநயத்தோட இத்தாலியன் மார்பிள்ஸு, பெல்ஜியம் கிளாஸு, ரொம்ப ஆர்னமெண்ட்ஸு, அந்த பில்டிங் ஆர்கிடெக்சர்லாம் அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க அதை வச்சு. ஸோ இந்த பேலஸை நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். நிறைய படங்களில் இந்த இடத்துல இந்த பேலஸில் எடுத்திருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோலோ ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த பேலஸ் ஓனர் சிதம்பரம் செட்டியார். அவருக்கு 3 மகன்கள் உண்டு. அதில் ஒன்று தான் MAM சிதம்பரம் செட்டியார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிதம்பரம் ஸ்டேடியம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய ஓனர் தான் அவர், ஃபவுண்டர் தான் அவர். ஆனால் அந்த 3 பேருமே இன்றைக்கு யாரும் இல்லை, அவங்க பேரன் பேத்திகள் தான் இருக்காங்க, வாரிசுகள். அவ்வளோ பெரிய பேலஸ் வெறிச்சோட்டி தான் இருக்குது. அதை மெயின்டைன் மட்டும் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. யாருமே அங்கே குடி இல்லை. வாரிசுகள்லாம் வெவ்வேறு ஊரில் குடிபெயர்ந்து இருக்காங்க. சரி, அதை பார்க்குறதுக்கு அலௌடு உண்டா பப்ளிக்குன்னு பார்த்தா, டூரிஸ்ட்டுன்னு உண்டா? அலௌடும் கிடையாது, கேட்டை பூட்டி தான் வச்சுருப்பாங்க. பின்ன நான் எப்படி போனேன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் ஒரு இடத்துல வாங்கிட்டு போனேன். அதனால் எனக்கு அந்த பேலஸை உள்ளெல்லாம் கூட்டி கொண்டு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் நான் லக்கி. சேலத்துலேருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கானோடு காத்தான் வில்லேஜ். அப் அண்ட் டவுன். ஸோ 500 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணி பைக்கில் போயிட்டு வந்தேன். போகிற வழியில் திருமயம் அந்த ஊரை தாண்டி போகணும். திருமயத்தில் ஒரு அழகான பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போனேன். இப்போ நான் உங்களை அந்த பேலஸை சுற்றி காட்ட போகிறேன், வாங்க போவோம். வெல்கம் டு கானோடு காத்தான். ஆரம்பத்திலே நம்ம இந்த பெரிய குளம், அழகிய குளம், ஒரு பேலஸ், சின்ன பேலஸ், ஒரு கோவில் நம்மை வரவேற்கிறது. நான் போன நேரம் வெதர் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ப்ளூ ஸ்கை, ஒயிட் க்ளவுட்ஸ். அந்த கிராமத்தின் என்ட்ரன்ஸ்லேயே வரங்க எவ்வளோ பெரிய பில்டிங், எவ்வளோ பெரிய மதில் சுவர் பாருங்கள். இதுதான் அந்த கிராமத்தினுடைய முகப்பு தோற்றம். அப்படியே இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் போனோம்னா இதுதான் அந்த செட்டிநாடு அரண்மனை சொல்கிறது. அதனுடைய முகப்பு தோற்றம் இது. ரொம்ப அழகிய வேலைப்பாடு, பல்வேறு வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அதனுடைய சைடு சுவர்,
அந்த கடைசி வரைக்கும் இந்த அரண்மனை தெரியுது. அரண்மனை உள்புற தோற்றம். இது யாருக்கும் சீக்கிரமாக அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. உள்ளே போய் பார்க்குறதுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் போகிறதுனா முன்கூட்டியே பிளான் பண்ணி பர்மிஷன்லாம் வாங்கிக்கிட்டு போனீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அவ்வளோ தூரம் போய் ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க. இது வெளிப்புற தோற்றம். சுற்றியும் இந்த பேலஸை சுற்றி எடுத்தது. நிறைய தமிழ் படங்களில் இதெல்லாம் வந்திருக்கு. விஜயகாந்த், ரஜினி, இன்னும் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். சின்ன கிராமம்தான், 10 நிமிஷத்தில் பைக்கில் சுற்றிட்டு வந்துடலாம். ஆனால் எவ்வளோ பெரிய அரண்மனை, பெரிய பெரிய வீடுகள் அந்த ஊரின் மையப்பகுதியில் இருக்குது. இது இந்த அரண்மனையின் மறுபக்க தோற்றம். காலையில் 11 மணிக்கு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா போகிறதுக்கு கிளைமேட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும். 2 மணி வெயில் அதெல்லாம் போய் போகிறத விட 11 மணி கரெக்டான டைம். பாருங்கள், இது பேலஸோட மேல் பகுதியிலேருந்து எடுத்த ஃபோட்டோ. இது உள்புறம். பெரிய கிராண்ட் ஹால். இங்கே தான் அவங்க செட்டியார் குடும்பத்தோட கல்யாணம், விசேஷங்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் நடக்குமா. இங்கேயே பெரிய கிச்சன் இருக்குது இந்த இடத்துலையே. இது ஒரு பெரிய ஸ்கொயர். பேலஸ்க்கு நடுமத்தியில் பெரிய ஸ்கொயர் இருக்குது. இங்கே தான் குடும்ப விசேஷங்கள்லாம் பண்ணுவாங்களாம். எவ்வளோ பெரிய ஸ்கொயர் பாருங்கள், அழகாக இருக்குது. என்னை உள்ளே அலோவ் பண்ணி விட்டது பெரிய அதிர்ஷ்டம். அதுவும் கேமராலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டு லக்கிலி சும்மா அவசரமாக ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ ஷூட் பண்ணி எடுத்தது. ஏன்னா நமக்கு மெமரிஸ் முக்கியம் இல்லைங்களா. அவ்வளோ தூரம் போகிறோம், அப்புறம் இந்த இடத்த நம்ம பார்த்து அது மெமரிஸோடு எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. இது முகப்பு தோற்றம், வாசல். இது இன்னொரு பங்களா. செட்டிநாட்டிலே 4-5 அரண்மனைகள் இருக்குது. இது வேறு அரண்மனை. இது ஆத்தங்குடின்னு ஒரு கிராமம். ஆத்தங்குடி செட்டிநாட்டிலேருந்து 7-8 10 கிலோமீட்டர் போனால் இந்த பேலஸ் வரும். இந்த பேலஸ் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். ரொம்ப அழகான கட்டிடங்கள். நிறைய ஃபிலிம்ஸ் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த பேலஸில் உட்புறத்தில். ஆனால் பாருங்கள், இவ்வளோ பெரிய பேலஸில் வாடகை கூட விடலை. அவங்களும் குடும்பத்தாரும் குடியிருக்கிறதில்ல. ஒன்லி ஃபார் விசிட்டர்ஸ்க்கு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்காங்க, 50 ரூபா.
பெர் ஹெட். அதை வாங்கிட்டு நம்மளை உள்ளே சுற்றி பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு அரண்மனை மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் அதுதான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பேலஸோட என்ட்ரன்ஸு எல்லாம் கிரானைட்ஸு, இட்டாலியன் மார்பிள்ஸு, எல்லாம் கிளாஸ் அங்கங்கே பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த கட்டிடக்கலை ரொம்ப அழகாக இருக்கு. 1920 கட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு கிராக்கு, ஒரு விரிசல் இந்த சுவர்களில் காணப்படல. கலர்ஸ், பெயிண்டிங், அந்த வாசல் பார்த்திங்கன்னா மரங்கள் எவ்வளோ பெருசு, எல்லாம் பர்மா தேக்கா, கருந்தேக்கு, எவ்வளோ பெரிய நிலை கதவுகள் பாருங்கள். அதில் கிட்ட போய் பார்த்திங்கன்னா நல்ல வேலைப்பாடுகள், நுணுக்கமாக சிற்பங்கள்லாம் அந்த மரத்தில் செதுக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துடலாம். இந்த ஒரு பெரிய ஹால்.
பெருமாள் பேர் சத்தியம் சத்தியம் அதாவது இந்த ஊரில் வந்து சமூகம் இருப்பாங்க. இதே 8 பேர் இருக்காங்க, 10 பேர் தான் இருக்காங்க.